வணக்கம். வருகிற வாரம் நம்ம மகாநதி சீரியலில் என்ன நடக்கலாம் அப்படின்னு ப்ரோமோ வந்திருக்கு. நமக்கு தெரியும் 2 பேர் ஒரே டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் ஒரு வீட்டில் வரும். அந்த அம்மாக்கள் பெரிய பாடுபடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் என்ன கொடுமைன்னா வீட்டோட மாப்பிள்ளையாக எல்லாமே இருக்கிறது தான் அதை விட கொடுமை. அந்த வகையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. 2 பேருக்குமே குழந்தை பிறக்கிறதுல பயம் இருக்குது. 2 பேருக்குமே பயம். இவங்களுக்கு வந்து சொந்தத்தில் இப்போ கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அதனால குழந்தை வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக பிறக்கும்னு தெரியலைங்கிறது கங்காவோட திருத்து. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு அப்போ ஓடிச்சு, ஆடிச்சு, தாண்டிச்சு, குதிச்சிச்சு. அப்புறம் திருப்பிட்டு இந்த ஆள் வேறு வந்துட்டு அதை காரில் வந்து மோத வந்துட்டான் அப்படிங்கிறதுல இந்த பக்கம் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க நம்ம கங்காவை எப்படின்னா டாக்டர் சொல்கிறாங்க எல்லாமே நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுது. இவங்க வந்து சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி வழக்கம் போல் வந்துட்டு அப்போ வழக்கமாக வச்சுட்டு நம்ம எப்பவுமே கம்பேரிசன் நமக்கு பேர் எடுக்கும். உனக்கு அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்போம் இல்லையா, நம்ம அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப எனக்கு என்னமோ ஆயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாது, உனக்கு நல்லா பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பிறக்கும், நான் ஒன்றும் கவலைப்படாத, நான் சாமிகிட்ட வேண்டுதல் வச்சுருக்கிறேன், நான் வந்துட்டு சாமிகிட்ட போயிட்டு வேண்டுதல் வச்சு வேண்டுதல் நிறைவேற்றுறேன் அப்படின்னு வேண்டுதல் நிறைவேற்றலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் வழக்கமாகவே நம்ம ஊர்களில் ஒன்று பார்த்துருப்பீங்கன்னா தெரியும், இந்த ஒரே வீட்டில் 2 மாப்பிள்ளை இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், வீட்டோட மாப்பிள்ளையாக வேண்டியதில்லை, 2 கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளை இருந்தாங்கன்னாக்கா இந்த கோவக்கார மாப்பிள்ளை, டென்ஷன் ஆகிற மாப்பிள்ளை, ரூல் பார்க்குற மாப்பிள்ளை மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த மாப்பிள்ளைக்கெல்லாம் நிறைய மரியாதை கொடுப்பாங்க அந்த வீட்டில். யார் வந்துக்கிட்டு இதென்னங்க மாப்பிள்ளை, நானும் இப்போ தான் என் பொண்டாட்டி வீடு நான் வந்திருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி அந்த மாமனார் மாமியார்லாம் வந்துட்டு என் மகன் மாதிரி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா அந்த கோபக்கார மாப்பிள்ளை தான் கொடுப்பாங்க, கோவிச்சு பாருல அப்படின்னு. என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க வந்து, ஏங்க நீங்கள் மகன் மாதிரிங்க, அவர் மருமக மாதிரி வந்துக்கிறாரு, அதனால் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க அப்படின்பாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டது என் தப்பாடா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கும், வழக்கமாக அப்படி நடக்கும். இது எப்போவுமே எல்லாத்துக்கும் நடக்கிறது. த சேம் திங் ஹேப்பன்ஸ் இன் ஃபேமிலி ஆல்சோ. 2 பொண்ணுங்க இருந்துன்னா அதில் ஒரு பொண்ணு வந்து எப்போவுமே ஒரு பிடிவாதம் பிடிக்கும், அது பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சேலை எடுத்துகிட்டு வராங்க, ஒரே மாதிரி சேலை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னாக்கா அந்த சேலையை கூட கொடுத்து யார் முதல்ல செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்துட்டு எப்போவுமே ஒரு சின்ன பிரச்சனை எப்போவுமே இருக்கும். அதில் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் சொன்னால் யார் வந்துட்டு கோவிச்சுட்டு மூஞ்சியை காமிப்பாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க வழக்கமாக அப்படிங்கிறது தான் நடைமுறை. அந்த மாதிரி சாரதா ஒரு நல்ல அம்மாவாக இருந்தாக்க வந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணா, கங்கா இப்படி தான் இருக்கிறா, இப்படி தான் ஃபீல் பண்ணுறா அப்படின்னால அவளை வந்துட்டு கண்டுக்காவ, அவளை வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக கவனிச்சுக்கணும். அந்த நேரத்தில் வந்து கம்பேர் பண்ண மாதிரி பண்ணக்கூடாதுன்னா இந்த பொம்பளை எப்போவுமே என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒன்று கங்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, காவேரியை திட்டுவாங்க. இப்போ காவேரிக்கு சப்போர்ட் பண்ணாங்கிறது ஒரு பக்கம், ஒன்று இந்த பக்கம், ஆனால் அந்த மடம் இல்லைனா சந்த மடம் மாதிரி இந்த மடத்துக்கு அந்த மடத்துக்கு பண்ணுறது தான் சாரதாவோட கேரக்டரோட பெரிய வீக்னஸ்ஸு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கங்கா செய்கிறது சரியா அப்படின்னா கங்கா சரியில்லைங்க. ஆனால் இப்படி பொண்ணுங்களும் உண்டுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி பார்த்தா தெரியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கேரக்டர்ஸ் என்னன்னாக்கா ஒரு 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 பெர்மனெண்ட் அசாசினேஷன் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்காக நடக்கும். அது இப்போ வந்து கங்காவுக்கு நம்ம கவுண்டமணி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஆண்டவன் போட்டபடி நமக்கு கங்கா தான் போட்டுருங்க, கங்காவை போட்டு தள்ளுறாங்க. பார்ப்போம் என்ன